வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் 15 ஆண்டுகள் பணி நிறைவு விழா தமிழ் சித்தருக்கு பாராட்டு விழா. குவைத் நாட்டில் 15 ஆண்டுகள் அரச பணி செய்த தமிழ் தொண்டாற்றிய ராமநாதபுரம் மாவட்டம் காரடர்குடி சிற்றூரைச் சேர்ந்த சாந்தகுமார் அவர்கள் குவைத் நாட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் த டிஃபென்ஸ் வேலை செய்து வந்துள்ளார். 15 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் பணிபுரிந்து அடுத்த மாதம் தாயகம் செல்ல இருக்கின்றார். இவருக்கு மனைவி 2 குழந்தைகள் உள்ளனர். அதில் ஆகாஷ் MD-யாக இருக்கின்றார். ஆதிரி அவர்கள் MBBS படித்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய பணி முடிந்து ஓய்வு நேரங்கள் நேரத்தை வீண்பிரம் செய்யாமல் திருக்குறளை பதிவிறக்கம் செய்திருக்கின்றார். அது மட்டுமன்றி மக்களுக்காக பணியாற்ற களம் காண முடிவு செய்து குவைத் தமிழோசையில் துணைத் தலைவராகவும் முத்தமிழ் கலை மன்றத்தின் மூத்த ஆலோசகராகவும் வளைகுடா வானம்பாடி அமைப்பின் செந்தமிழ் கலை மன்றத்தின் செயல் வீரராகவும் அறந்தை கணேசன் அறக்கட்டளையின் மூத்த பொதுச்செயலராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினராகவும் பணியாற்றி வந்துள்ளார். அனைவரும் மிகவும் பிடித்தவரும் கூட. மேடையில் அவர் பேசத் தொடங்கினால் அவரது நாவல் துள்ளும் தமிழ் அனைவரையும் தன் வசப்படுத்தும் திறன் கொண்டவர். ஐயா சாந்தகுமார் அவர்களுக்கும் சங்கத்தின் சார்பில் அனைவர் முன்னிலையும் செந்தமிழ் சேவகர் என்ற விருது வழங்கப்பட்டது. குவைத்தில் இருக்கும் பல்வேறு சமூக நல அமைப்புகள் இதில் நேரடியாக கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சி முத்தாய்ப்பாக தமிழ் நேசன் அனுமுல்லா ஐயா சாந்தகுமார் அவர்களுக்கு முண்டாசு கட்டி அழைத்து வந்தார். நிகழ்ச்சியின் சிறப்புரையாக மண்டல ஆலோசகர் ஜேம்ஸ் பேரிடி அவர்களும் மண்டல மருத்துவமனை செயலாளர்களும் சிறப்புரை ஆற்றியிருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் மண்டல பொருளாளர் சுல்தான் அவர்களின் நன்றியுரையுடன் கூட்டம் பிரியாவிடை விடைபெற்றார். அடுத்த மாதம் தாயகம் செல்ல இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் ராஜ்குமார், பிரசன்னா, ஐயப்பன், கருப்பையா ஆகியோர் வருகதந்த உபசரித்துள்ளனர். வருகதந்தவர்களை இன்றும் தமிழர்கள் நலனில் ஷாஜகான் செயலாளர், வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம், தகவல் தொழில்நுட்ப அணியினர், குவைத் மண்டலம். இலவச பதிவுகள் இனி இல்லை. தமிழ்நாடு அரசின் அடையாள அட்டைகள் பெற்றிட 8ஆம் மாதம் 16ஆம் திகதியிலிருந்து கட்டணம் செலுத்த வேண்டாம். தேவையானவை பாஸ்போர்ட் முன்பக்கம், ஆதார் அட்டை பின்பக்கம், முன்பக்கம், குவைத் சிவில் ஐடி அட்டையின் முன்பக்கம், பின்பக்கம், மொபைல் ஐடி, சிவில் ஐடியை அனுப்பி வைக்க வேண்டும். தங்கள் மின்னஞ்சல் முகவரியை, இமெயில் ஐடி, குவைத் வாட்ஸ்அப் தொலைபேசி எண், இந்திய வீட்டு விலாசம், உங்களது புகைப்படம், பாஸ்போர்ட் சைஸ், படிப்பு எண், விசா, உங்களுடைய 18ஆம் நம்பர் விசாவா, 20ஆம் நம்பர் விசாவா, என்ன விசா, இவை அனைத்தும் உங்கள் போனில் வைத்துக் கொள்ளுங்கள். பதிவு கட்டணம் இந்திய ரூபாவில் 200 ரூபாய். இனி அயலக தமிழர் அடையாள அட்டைகள் பதிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் இனி பணம் கண்டிப்பாக வேண்டாம். இலவசமாக பதிவு செய்யக்கூடிய காலப்பகுதிகள் முடிவடைந்திருக்கின்றன. ஒரு வெள்ளிக்கிழமையில் குவைத் சிட்டி பாலிவுட் உணவகத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பகாகில் பகுதியில் இருக்கும் TVS ராவர்ஸ் சிட்டி கிளினிக் அருகிலும் பாரத் தமிழ்நாடு உணவகத்திலும் மாலை 5 மணி தொடக்கம் இரவு 8:30 மணி வரை நேரில் வருபவர்களுக்கு மட்டும் இனி பதிவு செய்து தரப்படும். 55 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் அடையாள அட்டை கிடைக்காது. தமிழ்நாடு அரசு வயது 55 என்று சொல்லியிருந்தாலும் 53 வயது வரை இருந்தால் மட்டுமே அட்டைகள் கிடைக்கின்றன. என்றும் தமிழர்களின் நலனில் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம், குவைத் மண்டலத்தினர். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் 54 வயது இருந்தாலும் கிடைத்திருக்கின்றன. ஆகவே மேலும் விவரங்கள் தொடர்புகளுக்கு 9659 49 79 590. இன்னும் ஒரு தொடர்பு இலக்கம் 965 65 10 40 51. குறிப்போ நேரில் வந்தால் மட்டுமே இனிமேல் பதிவு செய்து தர முடியும். கட்டணத்துடன் இந்திய பணம் 200 ரூபாய் வேண்டாம். தமிழ்நாடு அரசு அனுமதித்த இலவச பதிவு முடிந்துவிட்டது என்பதையும் இத்தூடாக அறிய தருகின்றோம். இனிவரும் வாரங்களில் இன்சூரன்ஸ் பதிவு செய்து தரப்படும். அதற்கான செய்திகள் மிக விரைவில் வெளியிடப்படும் என்ற தகவலை சொல்லி இருக்கின்றார்கள் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கத்தினர். குவைத்தினுடைய இந்த வாரத்துக்குரிய வெப்பநிலையை பார்த்தால் 13ஆம் திகதி, 14ஆம் திகதி, 15ஆம் திகதி மற்றும் 16ஆம் திகதி வருகின்ற வெள்ளிக்கிழமை வரை
வெப்பநிலைக்குரிய வார பட்டியலை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இதில் சராசரி வெப்பநிலையை பார்த்தால் 40-50ற்கு மேல் இருக்கின்றதாம். சராசரி வெப்பநிலை அதிகூடிய வெப்பம் 50ஆக பதிவாகி இருக்கின்றது. குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகம் 78வது சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் 15ஆம் திகதி அன்று காலை 8 மணி தொடக்கம் 8:30 மணி வரை மிக கோலாகலமாக கொண்டாடும் என்று இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் 1500 தினார்களுக்கு மேல் விலையுள்ள வாகனங்களை கேநெட் மூலம் மட்டும் விற்பனை. குவைத் நாட்டில் 1500 தினார்களுக்கு மேலுள்ள அனைத்து வாகனங்களையும் கேநெட் மூலம் மட்டுமே விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக வர்த்தக அமைச்சு தொடர்பான உயர் அதிகாரிகள் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளனர். பண மோசடியை தடுக்கவும், பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுக்கவும், அமைப்புகளுக்கு செல்லும் உதவிகளை கண்டறியவும் இதன் பிரதான நோக்கம் என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றனர். வாகனங்கள் வாங்குதல், விற்பனை செய்வதற்கான காகித பண பரிவர்த்தனைகளை ஒழுங்குபடுத்த தொடர்பாக வர்த்தக அமைச்சின் பொறியாளர் குழு ஒப்புதல்களை வழங்கியுள்ளனர். பேச்சுவார்த்தைகள் முடிவு செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டால் குறிப்பிட்ட விலை வரம்புக்கு மேல் வாகனம் வாங்குவதற்கு கேநெட் மூலம் மட்டுமே பணம் செலுத்தப்படும். நிதிகளின் இயக்கம், அவற்றின் ஆதாரங்கள், இலக்கு ஆகியவற்றை கண்காணிக்க அரசுக்கு உதவுவதை தவிர இது பணவீக்க உயர்வை கட்டுப்படுத்தும் என்றும் நம்பப்படுகின்றது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் அச்சுறுத்தல் காரணமாக குவைத் சுகாதார அமைச்சு அவசர ஆய்வுக்குழுவை அமைத்துள்ளனர். நாடு எதிர்கொள்ளக்கூடிய அவசர நிலைகள், நெருக்கடிகளை மதிப்பாய்வு செய்யவும் இந்த குழு அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவசர நோயாளிகளுக்கான மருத்துவமனைகளின் சிறப்பு பிரிவு அமைக்கப்பட்டதாகவும் அதிகாரிகளுடைய விசேட செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் பரிதவித்த இந்தியர் குறித்த தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்தியாவின் தெலுங்கானா மாவட்டத்தினைச் சேர்ந்த ராம்தேவ் என்றவர் இந்திய தொழிலாளி வீட்டு பணியாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி குவைத்துக்கு வந்து குவைத்தினுடைய பாலைவனத்தில் ஒட்டகங்களை மேய்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். விரக்தியடைந்தவர் உதவிக்காக தனது கைத்தொலைபேசியில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு பதிவு செய்து இந்தியாவில் இருக்கும் ஆட்சியர்களிடம் உதவி கேட்டு கெஞ்சுகின்றார். இந்த வீடியோ இந்தியா முழுவதும் மிக வேகமாக பரவி பல்வேறு ஊடகங்களில் விசேட கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இது குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகத்தை தலையிட தூண்டியதாகவும் தூதரகம் தனது எக்ஸ் கணக்கில் சொல்லியிருக்கிறது. இது சம்பந்தப்பட்ட நபரை தொடர்பு கொள்ள முடிந்ததாகவும் இவர் இப்போது சவுதி அரேபியாவில் இருப்பதை அறிந்து கொண்டுள்ளனர். தூதரகம் சவுதி அரேபியாவில் இருக்கும் அவரது விசேட சகாக்களுடன் ஒருங்கிணைந்து அவருக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருவதாகவும் அவர் தனது சொந்த ஊருக்கு பாதுகாப்பாக திரும்புவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும் செய்தி வெளியிடப்பட்டுள்ளன. குவைத்தில் குரங்கு காய்ச்சல் பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று நிபுணர்களின் கருத்து அமைந்திருக்கின்றது. குவைத்தில் குரங்கு காய்ச்சல் பரவும் இடங்களில் வெகு தொலைவில் உள்ளதாகவும் தொற்றுநோய் நாட்டுக்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்தவில்லை என்றும் நிபுணர்கள் அறிவித்துள்ளனர். குவைத்தினுடைய விமான நிலையத்தில் புதிய லக்கேஜ் கையாளும் விதிகள், இலவச டிராலிகள், கட்டண அடிப்படையிலான போட் சேவைகள். விமான போக்குவரத்து இயக்குநரகம் பயணிகள் வந்து செல்லும் புறப்படும் ட்ரோலி லக்கேஜ் கையாளும் சேவைகளை மறுசீரமைக்க முடிவு செய்துள்ளனர். புதிய முடிவின் அடிப்படையில் போட் இல்லாமல் பயணிகள் ட்ரோலியை இலவசமாக பயன்படுத்தலாம். போட் சர்வீஸ் தேவைப்பட்டால் ஒரு சிறிய ட்ராலிக்கு 1 தினார், பெரிய ராலிக்கு 2 கட்டணம் வசூலிக்கப்படும். தகவலறிந்த தொழிலாளர் கூடுதல் கட்டணம் கூறுவதும் நாகரிகமற்ற முறையில் தங்கள் பொருட்களை கொண்டு செல்வதும் குறித்த பயணிகள் வெளிப்படுத்தி அதிருப்தியை நிவர்த்தி செய்வது இந்த மாற்றத்தின் நோக்கம். நன்றி.